அனைத்து துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட குரு பெயர்ச்சி பலன், இந்த ஆண்டுக்கான குரு பெயர்ச்சி பலனை இப்போ பார்க்கலாம். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி 2024 பகல் 2:29 நடக்க இருக்கிறது. இது உங்களோட ராசிக்கு எப்படி இருக்கும்? அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. லக்னம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருக்குது. திதி பார்த்திங்கன்னா அஷ்டமி திதி இருக்குது. குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட 7ஆம் வீடான மேஷ ராசியிலேருந்து 8ஆம் வீட்டான குரு ரிஷபராசிக்கு வர்றது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கும். பார்த்து சில விஷயங்களை செய்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களோட 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறது கொஞ்சம் நல்லபடியாக நல்ல பலன் தரக்கூடிய விஷயமா இருக்குது. 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். அதுக்கப்புறம் 5ஆம் வீட்டில் சனி இருக்கிறதும் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அதனால் பார்த்து இந்த ஆண்டை கையாளுறது அவசியமாக இருக்கும். 6ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா புதன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கார். மேஷராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்காங்க. கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன தடுமாற்றங்களும் சில கொஞ்சம் நெகட்டிவான காலகட்டங்களும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த ஆண்டு சில பொறுமைகளை கடைப்பிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. குறிப்பாக உங்களோட ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் அதிபதியான குரு 8ஆம் வீட்டில் இருக்கிறது அந்தளவுக்கு சரியான சூழ்நிலை கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு உங்களோட 12ஆம் வீட்டை பார்க்குறதும் 2ஆம் வீட்டை பார்க்குறதும் 4ஆம் வீட்டை பார்க்குறதும் ஒரு சில நல்ல காரியங்களும் இருக்க தான் செய்து பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இப்போது 3ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அது அவர் பலனில்லாத கிரகங்களாக போகிறதுனால அவர் 8ஆம் இடத்துல மறையிறதும் அதுவும் சுக்கிரன் வீட்டில் போய் உட்கார்றதும் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை. இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவான இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியமாக இருக்கும். உங்களோட செயல்பாடுகளில் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக கட்டுப்பாடு இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி யோசித்து செய்ய வேண்டிய காரியங்களாக இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு கடின முயற்சி எடுக்க வேண்டியதாக இருக்கும். மெத்தனமாக இருந்தீங்கன்னா இழப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 8ஆவது வீட்டில் குரு இருக்கிறதுனால கூட பிறந்தவங்களோட உறவுகள் கொஞ்சம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். தேவையில்லாத வாக்குவாதம், விவாதங்களை ஏற்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி வேலை இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொல்கிற விஷயங்களுக்கு உங்களுக்கே பிரச்சனையாக உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னாலும் சூழ்நிலைக்கு ஏற்ப பொறுமையாக எடுத்து சொல்கிறது நல்லதாக இருக்கும். நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கடன் வாங்குகிற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக கடன் அதிகமாக தேவைப்படுதுன்னு கடன் வாங்காமல் எப்படி சமாளிக்க முடியுமோ முயற்சி சொல்கிறது அவசியமாக இருக்குது. இல்லைன்னா அது நீண்ட காலத்துக்கு திருப்பி செலுத்த முடியாத விஷயமாக போயிடும். பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டம், அதாவது இந்த பேச்சு காலகட்டத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களோட பண விஷயத்தில் நிறைய சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சில நன்மைகளையும் பெறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் கோயில் வழிபாடு, மத நல்லிணக்கம், இதில் உங்களோட முன்னேற்றங்கள் நல்லா தெரியும். கோயிலுக்கு போகணுன்னு ஆசை வரும். அந்த மாதிரி சில விஷயங்களை தானாக தேடி செய்கிற மாதிரி இருக்கும். 8ஆவது வீட்டிலேருந்து குரு பார்த்திங்கன்னா 12ஆம் வீடும் 2ஆவது வீடும் 4ஆவது வீடையும் பார்க்கறது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக தான் இருக்கும். வெளியூரில், அதாவது குடும்பத்தை விட்டு தனியாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அது வேலை நிமித்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நிறைய செலவழிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருந்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய நாளாக தான் இந்த காலகட்டங்கள் இருக்கும். உங்களோட செலவு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நல ஆரோக்கிய பிரச்சனையும் பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பேச்சு, அதாவது தொண்டை, காது, மூக்கு, இந்த 3 விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியமாக இருக்கும். அதே மாதிரி வயிற்றில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். உங்களோட 2ஆவது வீட்டில் குரு பகவான் பார்வை படுறதுனால திடீர்னு நிதி ஆதாயம், ஏதாவது எதிர்பாராத பண வரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சில சமயம் பார்த்திங்கன்னா
சில வாக்குவாதங்கள் இல்லைன்னா நீதிமன்ற வழக்குகள் ஏற்கனவே போட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அது மூலிமா பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு ஏற்றம் தரும். குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு உங்களோட மனைவி இல்லைன்னா துணையோட குடும்பத்திலிருந்து, அதாவது உங்களோட மாமியார்களிடமிருந்து சில உதவிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனாலும் உங்களோட அவங்க கூட உறவு கசப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் பண விஷயத்தில் இருக்கும்போது பார்த்து கவனமாக கையாளுறது நல்லது. உங்களோட துணைக்கிட்ட மிகவும் முக்கியமானதாக இருக்கும். அது அவங்க என்ன செய்கிறாங்களோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனை தீர்க்கிறதுல அதிக நேரம் செலவிடுற மாதிரி இருக்கும். அப்பப்போ சண்டை வரா மாதிரி இருக்கும். ஃபேமிலிக்குள்ளே கொஞ்சம் பார்த்து அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும். வேலையில் பார்த்திங்கன்னா எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குடும்ப பொறுப்பை நிறைவேற்ற முன் வர்றது அவசியமாக இருக்கும். வீட்டை குடும்பத்தை கொஞ்சம் தள்ளி வைக்காதீங்க. அது சில பிரச்சனைகளில் கொண்டு போய் விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சவால்களை சந்திக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அப்போது தான் கொஞ்சம் மனசளவில் நிம்மதியாக இருக்கும். எதையும் கேஷுவலாக எடுத்துக்கிட்டு அப்புறம் பின்னாடி பிரச்சனைன்னு கவலைப்படக்கூடாது. எதுக்கும் வரத்துக்கு முன் காப்போம், இல்லைன்னா எது வந்தாலும் தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறது நல்லது. உங்களோட காரியங்களை பலதை திட்டமிட்டு செய்கிறது அவசியமாக இருக்குது. இது குரு பகவான் பார்த்திங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி வரைக்கும் அஸ்தங்க நிலையில் இருக்கிறனால அப்பாவோட உடல் வலி ஏற்படுற மாதிரி இருக்குது. அவருக்கும் அப்பா கூட கொஞ்சம் உறவில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் குருவோட கோபத்துக்கு ஆளாகிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்பாவை பார்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் குரு 8வது வீட்டில் வக்கர நிலையில் இருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் இருக்குது. அதாவது இந்த ஆண்டு கடைசி வரைக்கும் இருக்குது. இது கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. உங்களுக்கு இழப்புகளை கொஞ்சம் காட்டுற மாதிரி இருக்கும். அது தவிர உடலில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தேவைப்பட்டதுன்னா ஆரோக்கியத்துக்காக மருத்துவ ஆலோசனைகள் பெறுறது அவசியமாக இருக்குது. இதுக்கு ஒரு பரிகாரம் என்னென்னா, மாட்டு தொழுவத்தில் மாடுகளுக்கு இலை வாங்கி கொடுக்கறது, இல்லைன்னா கற்பூரம், மஞ்சள் அந்த மாதிரி தானம் பண்ணுறது நல்லதாக இருக்கும். மாடுகளுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் தரும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இது குரு பயிற்சி பலன். தனியாக லைவும் போடப்படும். அதுக்குண்டான பலன்களை நீங்கள் தானாக பார்த்துக்கலாம் லைவில். நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். மக்களுக்கு நிறைய பரவட்டும். நன்றி, வணக்கம்.